ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் டெரிவேட்டிவ்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். நமக்கு டெரிவேட்டிவ்னா என்னங்கிறது தெரியும். அதாவது டெரிவேட்டிவ் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தரப்பினருக்கு இடையேயான ஒரு லீகல் ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஆகும். இதை டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சில் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியும், அல்லது நேரடியாக இரு தரப்பினருக்கும் இடையே வாங்கலாம் அல்லது விற்கலாம். டெரிவேட்டிவ் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள என்னுடைய டெரிவேட்டிவ்க்கான பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த டெரிவேட்டிவ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் எனப்படும். டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கவோ அல்லது விற்கவோ செய்யலாம். இதை சிம்பிளாக டெரிவேட்டிவ் மார்க்கெட் என்பது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள ஒரு பிரிவுன்னு நினச்சிக்கோங்க. இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டு முக்கியமானது. ஏன்னா இது ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணவும், விலைகளை நிர்ணயம் செய்யவும், சந்தையில் பணம் புழக்கத்தை ஏற்படுத்தவும் உதவுது. இந்த டெரிவேட்டிவோட முக்கிய நோக்கம் ரிஸ்க்கை குறைப்பது தான். குறிப்பாக இது ஸ்பெக்குலேஷனுக்காகவும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ் மார்க்கெட், ஓவர் த கவுண்டர் அதாவது ஓடிசி டெரிவேட்டிவ் மார்க்கெட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ் மார்க்கெட் என்பது ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது இது எக்ஸ்சேஞ்சில் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் ஆகும். என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸ்பைரி டேட், ப்ரைஸ், லாட் சைஸ் போன்ற டீட்டெயில்ஸை கொண்ட ஒரு ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்ட் ஆகும். எனவே அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு மிடில்மேன் மாதிரி செயல்படுறதுனால கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், அதாவது எதிர்த்தரப்பினரின் அபாயத்தை குறைக்குது. மேலும் இதை இந்த சந்தை செபினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது, ஓவர் த கவுண்டர் அதாவது ஓடிசி டெரிவேட்டிவ் மார்க்கெட். ஃபார்வர்ட் மற்றும் ஸ்வாப்ஸ் போன்ற டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்எஸ்சி, பிஎஸ்சி மற்றும் எம்சிஎக்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது. மாறா அவ சந்தைக்கு வெளியே இன்ஃபார்மலாக ட்ரேட் ஆகும். எனவே தான் பையர் மற்றும் செல்லருக்கு இடையில் ஏற்படும் ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன. எனவே அவர்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு மிடில்மேன் கிடையாது. ஓடிசி டெரிவேட்டிவ் என்பது இரு பார்ட்டிகளின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. எனவே பார்ட்டிஸ் ஈஸியாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதற்கு நல்ல எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாத ஸ்டாக்ஸ், அதாவது அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை சொல்லலாம். இது புரோக்கர் மற்றும் டீலர்ஸ்க்கு இடையே, அதாவது சந்தைக்கு வெளியே பேச்சுவார்த்தை மூலம் வர்த்தகம் செய்யப்படுகிறது. ஓடிசி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் மற்றும் லிக்விடிட்டி போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். காமன் டைப் ஆஃப் டெரிவேட்டிவ் 4 இருக்குது. அவை ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஃபார்வர்ட்ஸ் மற்றும் ஸ்வாப்ஸ். முதல்ல ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் கான்ட்ராக்ட் என்பது இரு தரப்பினருக்கு இடையே ஒரு அசட்டின் குறிப்பிட்ட அளவை எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்க அல்லது விற்க போடப்படும் ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தமாகும். இந்த ஃபீச்சர் கான்ட்ராக்ட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் செய்யப்படுது. காமன் டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர் கான்ட்ராக்ட் ஸ்டாக் ஃபீச்சர்ஸ், இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபீச்சர்ஸ், பாண்ட் ஃபீச்சர்ஸ், கரன்சி ஃபீச்சர்ஸ் மற்றும் காமோடிட்டி ஃபீச்சர்ஸ் ஆகும். பங்கு சந்தை ஒரு இடைத்தரகரை போல் செயல்படுறதுனால இந்த ஃபீச்சர் கான்ட்ராக்ட் எந்த எதிர்த்தரப்பு அபாயத்தை குறைக்க உதவுது. முதலீட்டாளர்கள் இந்த ஃபீச்சர் கான்ட்ராக்டை விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப ஒரு ஹெட்ஜாக பயன்படுத்துகிறாங்க. மேலும் சந்தையோட நகர்வுகளை குறித்து ஊகிக்க, அதாவது ஸ்பெக்குலேட் பண்ணவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபீச்சர் கான்ட்ராக்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டோட கம்பேர் பண்ணும்போது அதிக லிக்விடிட்டி கொண்டது. ஃபியூச்சர் கான்ட்ராக்டை அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்டு எக்ஸ்சேஞ்ச் மூலம் ட்ரேட் செய்யப்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஐடிசி பங்கனோட தற்போதைய விலை ரூபாய் 200 என்று வச்சுக்குவோம். நீங்கள் ரூபாய் 6 லட்சம் மதிப்புள்ள 3000 பங்குகளை கொண்ட ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வாங்க முடிவு செய்தீங்கன்னா, நீங்கள் 10% மார்ஜின் பணம் செலுத்தி, அதாவது ரூபாய் 60,000 நீங்கள் செலுத்துவதன் மூலம் நீங்கள் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வாங்கிக்கலாம். இதனால் நீங்கள் 6 லட்சம் ரூபாய் கொண்ட ஒரு அசட்டை
60,000 மட்டுமே செலுத்தி அதை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க. இப்போ ஐடிசி பங்கோட விலை 1% அதிகரிச்சதுன்னா, உங்களோட லாபம் வந்து ரூபாய் 6,000, அதாவது உங்கள் மார்ஜின் மணிலேருந்து 10% ஆகும். அதே மாதிரி ஐடிசி பங்கினோட விலை 1% குறைஞ்சா, உங்கள் நஷ்டம் வந்து ரூபாய் 6,000, அதாவது உங்கள் மார்ஜின் பெர்சன்டேஜ்லேருந்து 10% ஆகும். 2வது ஆப்ஷன். ஆப்ஷன் என்பது வாங்குபவருக்கு உரிமையை வழங்கும் ஒரு ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட் ஆகும். ஆனால் ஆப்ஷனோட எக்ஸ்பைரி டேட்லேயோ அல்லது அதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட விலையிலேயோ இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை வாங்கவோ அல்லது விற்கவோ வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆப்ஷனோட கீ பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து வாங்க அல்லது விற்க உரிமை உள்ள நபர் வந்து ஆப்ஷன் பையர் அல்லது ஆப்ஷன் ஹோல்டர் என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் கான்ட்ராக்ட் உரிமையை வழங்குபவர் வந்து ஆப்ஷன் செல்லர் ஆர் ஆப்ஷன் ரைட்டர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த உரிமையை வழங்குவதற்கு ஆப்ஷன் செல்லர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வசூலிக்கிறாரு. இதுக்கு தான் ஆப்ஷன் பிரீமியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் கான்ட்ராக்டை எந்த நேரத்திலும் எக்ஸிக்யூட் பண்ண ஆப்ஷன் பையர் வந்து ஆப்ஷன் பிரீமியம் செலுத்தி கான்ட்ராக்டை வாங்குகிறார். இதற்கு மாறாக ஆப்ஷன் செல்லர் வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை பெறுகிறார். மேலும் வாங்குபவர் தனது உரிமையை பயன்படுத்த முடிவு செய்தால் அவர் அந்த கான்ட்ராக்டை வாங்கவோ அல்லது விற்கவோ வேண்டிய கடமை உள்ளது. ஆப்ஷன் கான்ட்ராக்டை எப்போது பயன்படுத்த முடியும் என்பதை பொறுத்து 2 வகையான ஆப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளது. அதாவது 2 வகையான ஆப்ஷன் கான்ட்ராக்ட் உள்ளது. அமெரிக்கன் ஆப்ஷன் இதை வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன் எந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தலாம், அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். யூரோப்பியன் ஆப்ஷன் இதை வந்து எக்ஸ்பைரி டேட்டில் மட்டுமே எக்ஸசைஸ் பண்ண முடியும். 3வது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்பது இன்று ஒப்புக்கொள்ளப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் ஒரு சொத்தை வாங்க அல்லது விற்க இரு தரப்பினருக்கு இடையே போடும் ஒரு ஒப்பந்தம், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஆகும். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பொதுவாக காமோடிட்டிஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஈக்விட்டிஸ் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போன்ற சந்தையில் பயன்படுத்தப்படுது. ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போலவே தான் இருக்கும். ஆனால் ஒரு முக்கிய வித்தியாசம் உள்ளது. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர், அதாவது ஓடிசி ப்ராடக்ட் ஆகும். இதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டாண்டர்டைஸ்ட், நான் ரெகுலேட்டட் அண்ட் நாட் ட்ரேடட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இரு தரப்பினரும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒப்பந்த விதிமுறைகளை முழுமையாக மாற்றி அமைக்கலாம். ஃபார்வர்டு கான்ட்ராக்டுக்கான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். கஸ்டமைஸ்டு டேர்ம்ஸ், அதாவது கான்ட்ராக்டின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சம்பந்தப்பட்ட இரு தரப்பின் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட், இவைகள் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் செய்யப்படவில்லை. இது வந்து அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டியை வழங்குது, ஆனால் குறைந்த லிக்விடிட்டியை தான் வழங்குது. செட்டில்மெண்ட், கான்ட்ராக்டோட செட்டில்மெண்ட் வந்து கான்ட்ராக்டோட எண்டில் தான் வந்து தீர்மானிக்கப்படுகிறது, அதாவது தீர்க்கப்படுகிறது. ஹெட்ஜிங் டூல், இது வந்து விலை ஏற்ற இறக்கங்களில் ஏற்படும் ரிஸ்க்குகளை நிர்வகிக்க ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரைவேட்டாக என்பதனால ஏதாவது ஒரு தரப்பினர் வந்து ஒப்பந்தத்தில் தவறிழைக்கும் அபாயமும் உள்ளது. 4வது ஸ்வாப்ஸ் என்பது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அல்லது கமோடிட்டி ப்ரைஸஸ் போன்ற அண்டர்லைங் அசல்ட்டின் அடிப்படையில் எதிர்காலத்தில் பணப்புழக்கம் மற்றும் வருவாயை பரிமாற்றிக்கொள்ள இரு தரப்பினருக்கு இடையேயான ஒரு ஒப்பந்தம் அல்லது கான்ட்ராக்ட் ஆகும். ஸ்வாப்ஸ் என்பது எ சீரீஸ் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஆகும். இது பொதுவாக வட்டி விகித அபாயங்களுக்கு எதிராக ஹெட்ஜ் செய்ய பயன்படுகிறது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா, முதலாவது நான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட். ஸ்வாப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது, ஏன்னா அவை வந்து இரு தரப்பினரின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு அமைய வேண்டும். எனவே அவை ஓவர் த கவுண்டரில் ட்ரேட் செய்யப்படுது, அதாவது இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே ட்ரேட் செய்யப்படுது. கஸ்டமைசபிள் அக்ரிமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றும் கரன்சியில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களினால் ஏற்படும் ரிஸ்கை இரு தரப்பினரும் நிர்வகிக்க அனுமதிக்கும் வகையில் கான்ட்ராக்ட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹெட்ஜிங் மற்றும் ஸ்பெக்குலேஷன், முதலீட்டாளர்கள் இதை விலை ஏற்ற இறக்கங்களுக்கு எதிராக ஒரு ஹெட்ஜாகவும் சந்தை நகர்வுகளை குறித்து யூகிக்க, அதாவது ஸ்பெகுலேட் பண்ண இதை யூஸ் பண்ணுறாங்க. பீரியாடிக் பேமெண்ட்ஸ், ஸ்வாப்ஸ் வந்து பொதுவாக கான்ட்ராக்டின் லைஃப் முழுவதும் அவ்வப்போது கேஷ்ஃப்ளோ பரிமாற்றங்களை இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவ்வளோதாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.